எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்யும் வேண்டுகின்றோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாமையான ஒன்றுக்கு இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திரையை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்பமுடன் தானே செய்வார். நீதிமொழிகளின் நூலிலிருந்து வாசகம். திரையை வாய்ந்த மனத்திலுள்ள மணியாவை பார்ப்பது மிக மிக அரிது. அவள் அவளுக்கு விட பெரும் மதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறார். அவளால் அவனுக்கு நலனும் வளமும் பெறும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாள் தீங்கு நினையாள். கமலை தனல் ஆகிய பொருட்களை தானே தேடிக் கொண்டாடுவாள். தன் வேலை அனைத்தையும் விருப்பமுடன் தானே செய்வாள். இரட்டை தானே பிடித்து வேலையை செய்வாள். 100 இதழ்களை தன் விரல்களால் தீர்ப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வலியவனுக்கு வயலாக உணவளிப்பாள். எளிதில் ஏமாற்றும் அழகு அற்று போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்கள் நற்பனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மனதில் பாராட்டுவதாக. ஆண்டவர் அருள்வாக்கு. அனைவரும் சொல்லும்படி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை உண்டி நீர் நற்பெரும் நலனும் பெறுவீர். பதில் உம் இல்லத்தில் உம் துணையவர் தனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவா கண்ணுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பார். பதில் ஆண்டவருக்கு அன்றி நடப்போம். ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. இரண்டாம் வாசகம். திருடன் இரவி வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். திருச்சொல்ல பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 6 வரையும். சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே மற்றவர்களை போல் நாமும் உறங்கலாகாது விழிப்போடு அறிவு தெளிவோடு இருப்போம். ஆண்டவர்கள் அருள்வாக்கு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயவரின் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 வாழ்வதற்குரிய வார்த்தைகள் 14 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கினார். நெடு பயணம் செல்கிற ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைகளை ஒப்படைத்தார். அவரது நிலைமைக்கேற்ப ஒவ்வொருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னும் ஒருவருக்கு 1 தாளந்து கொடுத்துவிட்டு நெடு பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு மணியம் செய்து வேறு 5 தாளந்தை ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்தை பெற்றவர் வேறு 2 தாளந்தை ஈட்டினார். 1 தாளந்தை பெற்றவரோ போய் இடத்தை தோண்டி தன் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளரின் தலைவர் வந்து அவரிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்தை பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்து இதோ மாறும் இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உங்களை அமர்த்துவேன். உன் தலைவராக என் மகிழ்ச்சியில் நீர் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்தை பெற்றவர் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்தை ஒப்படைத்தேன், இதோ மாறும் வேறு 2 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர்கள், நன்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளை உங்களை அமர்த்துவேன். உன் தலைவராக என் மகிழ்ச்சியில் நீர் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக் கொண்டவர் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளதுங்க, நீர் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்தில் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சினால் நான் போய் உம்முடைய தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளரே, நான் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்தவன், நான் தூவாத இடத்தில் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். அதற்கு அந்த தாளத்தை அவர்களிடம் எடுத்து 10 தாளந்து உடையவர்களிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவர்களுக்கு அவர்கள் உள்ளது எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறப்பில் உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகை மக்களாய் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise Lord, praise Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்திய சகோதரர்களே, ஆரோக்கிய தாயின் அருள்களை பொது காலத்தில் 33வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். உலக ஏழை தினமாக திருத்தந்தை நம்மை இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக மட்டுமல்லாமல் நம்மால் இயன்றதை ஏழைகளுக்கு செய்ய இன்றைய நாளிலே திருத்தந்தை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசு பற்றி இன்னொரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் 10 அந்த தோழிகளை பற்றிய உண்மையை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல கேள்விப்பட்டோம். அதிலே விழித்திருப்பதை பற்றி ஆண்டவர் பேசினார். இன்றைய நாளிலே விழித்திருப்பதோடு 2வது நாம் செய்ய வேண்டியது செயல்படுதல், பயனுள்ள பணியாளராக இருந்தல். எனவே இறைவாட்சிக்கு நம்மை தயாரிக்கிற பொழுது விழிப்பாக இருப்பது மட்டுமல்ல, தயாராக இருப்பது மட்டுமல்ல, செயல்பட வேண்டும். செயல்படுகின்ற பணியாளர்கள் இறையாட்சியை தங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதை இன்றைய திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செயல்படுதல் என்றால் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்பட வேண்டும் என்று செய்தி ஆண்டவர் தாழ்ந்த உண்மையை பற்றி சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர்
தெனாலி நமக்கு காலத்து, ஒரு தெனாலி நமக்கு ஒரு காலத்து. ஒரு தெனாலி என்பது 6000 தெனாலி, ஒரு காலத்திலிருந்து 6000 தெனாலிக்கு சமம். அப்படி என்றால் 5 அவர் தெனாலியத்தை கொடுத்திருந்தால் எவ்வளவு கொடுத்திருப்பார் என்று நமக்கு தெரியும். ஆக இறைவன் ஒவ்வொருவருக்கும் நமது திறமையை அறிந்து அவர் கொடுக்கிறார். எனவே இந்த ஒரு பின்புலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பாலஸ்தீன வணிகர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய பணங்களை, தன்னுடைய சொத்துக்களை அவர்கள் தன்னுடைய பணியாளர் கொடுத்து வைத்து செல்வார்கள். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் திரும்பி வராமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம், அல்லது அவர்கள் திரும்பி வருவதை அந்த பணமானது அவர்களுக்கு ரெட்டிப்பாகலாம் என்ற ஒரு எண்ணத்திலே தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொருளை, தன்னுடைய சொத்தை நம் பணியாளர் கொடுத்து விட்டு போவது அவர்களது வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் இந்த தலைவரும் அவருடைய தானங்களை, அவருடைய பணத்தை அவர்களது பணியாளர் கொடுத்து விட்டு செல்கிறார். 5-2-1 என்று. ஆனால் 5-2 பெற்றவர்கள் தலைவருடைய அந்த எண்ணத்தை, தலைவருடைய அந்த மனதை அறிந்து அவர்கள் வணிகம் செய்வதை பெருமைப்படுத்துகிறார்கள், அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் பெற்றவரோ தலைவர் இன்னும் அதிகமாய் ஆழமாய் அறிந்திருக்கிறார், அவருடைய குணநலங்களை அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த தானத்தை அவர் புதைத்து வைக்கிறார். என்றால் பாலஸ்தீன மக்கள் அவருடைய பணத்தை நிலத்திலே புதைத்து வைப்பது வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நிலத்திலே டாக்டர்ஸ், வங்கி, பேங்க்கள் எதுவுமே இல்லை. எனவே திருடர்களுக்கு பயந்து அல்லது கொள்ளை நோய்கள் என்று பயந்து நிலத்திலே புதைத்து வைத்திருப்பார்கள். அப்படித்தான் இவரும் இந்த ஒரு காலத்தில் பெற்ற மனிதர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உண்மை வழியாக இயேசு கிறிஸ்து இறையரசை பற்றி நமக்கு கற்பிக்கிறார். தானத்தை பற்றி அடிப்படையான உண்மை அல்ல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை பற்றிய அடிப்படையான உண்மை இது அல்ல. ஆக இதன் வழியாக இறையரசு எப்படிப்பட்டது, இந்த இறையரசுக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இந்த உண்மை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களிலே இந்த உண்மையை நாம் கேட்கின்ற பொழுது நமது திறமைகளை பற்றி நாம் சிந்திப்போம் அல்ல. இந்த உண்மை நமது திறமைகளை சிந்திப்பதற்கான உண்மை அல்ல. மாறாக இறைவனுடைய அரசு எப்படிப்பட்டது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இறை அரசு எப்படிப்பட்டது என்பதற்கு இன்னும் ஒரு உண்மை. ஆக முதலிலே இந்த உண்மை பின்னரசை பற்றி என்ன சொல்கிறது? 3 காரியங்கள். ஒன்று, இந்த பின்னரசு தலைவரை பற்றி இந்த உண்மை சொல்கிறது. பின்னரசு தலைவர் எப்படிப்பட்டவர்? 3 காரியங்களை பின்னரசு தலைவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஒன்று, இந்த தலைவர் தாம் விரும்பியதை கொடுக்கிறார். அவர் எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கொடுக்கிறார். ஆகவே இறைவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து கொடுப்பவராக இருக்கிறார். இரண்டாவதாக தலைவர் தாம் விரும்பிய நேரத்தில் திரும்புகிறார். இந்த நேரத்தில் நான் வருவேன், இந்த நேரத்தில் தான் நான் வருவேன் என்பதை அவர் வெளிப்படுத்துவதில்லை. இதுதான் இந்த 2ஆம் வாசகத்தில் பவுல் சொல்கிறார், திருடனை போல ஆண்டவருடைய நாள் வரும், திருடனை போல ஆண்டவருடைய நாள் வரும். ஒரு பெண்ணுக்கு பேர்கால வழி வருவதை போல ஆண்டவருடைய நாள் வரும் என்று சொல்வார். ஆக தலைவரை பற்றியது இந்த பின்னரசு தலைவரை பற்றி அவர் இணைந்த நேரத்தில் அவர் விரும்புகிற நேரத்தில் வருவார். எனவே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், விழிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த பின்னரசின் தலைவரை பற்றிய மூன்றாவதாக இந்த உண்மை சொல்வது நிகழ்வுகளையும் செயல்களையும் மதிப்பிடுகின்ற தலைவராக இருக்கிறார். எனவே 5 காலத்தை பெற்றவருக்கு, 2 காலத்தை பெற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு காலத்தை பெற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருடைய செயலை வைத்து தலைவர் மதிப்பிடுகிறார். எனவே எனது மதிப்பீடு என்பது தலைவரை பொறுத்தது. எனவே நான் எனது செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவேன் சொல்வார். உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். ஆக நமது செயல்களுக்கு ஏற்ப அதைத்தான் ஆண்டவர் இன்னும் ஒரு அழகான உண்மையை சொல்வார். அடுத்த வாரம் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி அவர் நல்லவரையும் தீயவரையும் இரண்டாக பிரித்து
விண்ணரசின் பணியாளர்களை பற்றிய இந்த உண்மை என்ன சொல்கிறது? மீண்டும் ஒரு 3 காரியங்களை இந்த உண்மை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, நாம் செயல்பட வேண்டும். வெளித்திருந்த மட்டுமல்ல, தலைவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, விண்ணரசுடைய குணநலன்களை நாம் அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும். எனவே விண்ணரசு கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் செயல் ஆக இந்த செயல்பாடு நம்மை நமது விண்ணரசுக்குரிய தன்மையை மாற்றிக்கொள்ளும். எனவே இந்த பணியாளர்கள் செயல்படுகிறார்கள். ஆக செயல்படுகின்ற பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தலைவரின் விருப்பமாக செயலாற்ற வேண்டும். நமது விருப்பம் அல்ல. என் வாழ்க்கையிலே இறைவன் என்ன விரும்புகிறார், தலைவரிடம் கொடுத்த இந்த தானத்துக்கு அவர் என்ன விரும்புகிறார், அதை விரும்ப வேண்டும். அதை நான் உயர்த்த வேண்டும் என்பதுதான் தலைவரின் விருப்பம். ஆக விண்ணரசுக்குரிய பணியாளர்கள் நீங்களும் நானும் தலைவரின் விருப்பம் அறிந்திருக்க வேண்டும். நம் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து செயலாற்ற வேண்டும். அதுதான் விண்ணரசுக்குரிய இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். மூன்றாவதாக, தலைவர் வருவதை செயலாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். 10 கண்ணீரை கூட தலைவரோட காலம் தாக்கியதால் அவர்கள் உறங்கினார்கள். எனவே 5 பேர் அவர்கள் அதை இழந்தார்கள். எனவே இந்த நாளில் இறைவன் சொல்வது, தலைவர் வருவதை இடத்திலே பவுல் சொல்வார், ஆண்டவர் வருவதற்குரிய அந்த நாள் நமக்கு எப்பொழுது வெளிப்படவில்லை. ஆனால் அவர் நிச்சயம் வருவார். அவரோடு நாம் மேசையில் எடுத்துச் செல்வோம். எனவே ஒருவரை விசுவாசத்தினால் நாம் தேற்றி கொள்வோம் என்று சொல்வார். ஆக தலைவர் வருகின்ற வரை நாம் செயலாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஆக இந்த 3 நிலைகளை நமக்கு இந்த நாளிலே நமக்கு கற்பிக்கிறார். ஆக விண்ணரசின் தலைவரை பற்றி, விண்ணரசின் பணியாளர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் என்னென்ன காரியங்கள்? ஒன்று, நாம் நமது செயல்களுக்கு ஏற்பவே நமது வாழ்க்கையை செயல்படுகிறோம். இரண்டாவதாக, தலைவரின் விருப்பம் அறிந்து செயலாற்ற வேண்டும். மூன்றாவதாக, தலைவர் வருகின்ற வரையிலே நாம் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக இத்தகைய நிலையில நாம் செயல்படுகின்ற பொழுது இந்த விண்ணரசுக்காக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? இந்த 3 நபர்களின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது மீண்டுமாக நமக்கு 3 காரியங்களை இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய முதல் 2 வாசகங்கள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றன. முதலிலே இந்த விண்ணரசுக்காக எப்படி செயலாற்றுவது, இந்த விண்ணரசுக்குரியவர்களாக நாம் எவ்வாறு வாழ்வது என்பதை சிந்திக்கின்ற பொழுது முதல் காரியம், சிறியவற்றிலே அடங்கியிருக்கிறது. சிறு சிறு செயல்கள். ஆக சிறிய காரியங்களிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ற வாசகத்திலே அந்த பெண்ணை பற்றி, ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பெண் எவ்வளவு உயர்ந்தவள் என்பதை புரிந்து நாம் வாசிக்கின்றோம். ஆக அந்த பெண் உயர்ந்த மாணிக்கத்தை விட மேலானவளாக அல்லது எல்லோரும் போற்றும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிறிய காரியங்கள், சிறு காரியங்கள், அவருடைய அன்றாட கடமைகளை செய்வது. அப்படி பார்க்கின்ற பொழுது விண்ணரசுக்கு நாம் நம்மையே உறுதிகளாக மாற்ற வேண்டும் என்றால் ஆண்களுக்கு பெண்கள் எல்லோருக்கும் இதுதான். நமது பொறுப்புகளை கொடுக்கப்பட்ட, ஒப்படைக்கப்பட்ட சிறிய பொறுப்புகளிலே நாம் நம்பிக்கையோர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு அந்த பெண் ஒரு நூல் நூற்பதோ அல்லது உணவு சமைப்பதோ அல்லது திருகையிலே அவன் பணியாற்றுவது, எவ்வாறு சிறு காரியங்கள். இன்னுமாக ஏழைகளுக்கு தன் கையை நீட்டி உதவி செய்கின்ற பெண், இவைதான் ஆண்டவருக்கு அழகு சேர்க்கின்றவை என்று சொல்கிறார். ஆக இந்த சிறு காரியங்களிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, முன்சார்பு எண்ணங்களை நாம் அகற்ற வேண்டும். முன்சார்பு எண்ணங்கள், என் தலைவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்கள், நான் எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்றால் முன்சார்பு எண்ணங்களை நாம் அகற்ற வேண்டும். கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆண்டு எனக்கு போதும் என்ற 2ஆம் வாசகத்திலே பவுல் சொல்கிறார், ஆண்டவர் வருவதற்கான நாள் அதை நீங்கள் விழிப்போடு காத்திருங்கள். எனவே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 6:10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இறைவன் கொடுத்திருக்கிற ஆண்டை நீங்கள் வீணடிக்கிறார்கள். Do not waste the grace of God. 1 கொரிந்தியர் 5:15 வசனத்திலே பவுல் சொல்வார், எல்லாம் நான் கடவுளின் அருளால் நான் இருக்கிறேன். எனவே அந்த ஆண்டை நான் வீணடித்து விடவில்லை. அதற்கு ஏற்ப நான் இன்னும் அதிகம் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். ஆக கடவுள் கொடுத்திருக்கிற ஆண்டை அவர் வீணடிக்க வேண்டாம். கடவுள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டையும் வீணடித்து விட வேண்டாம். அதை பயன்படுத்துங்கள். நமது வாழ்க்கைக்காக, பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்துங்கள். மூன்றாவதாக, வாழ்வின் உறுதியற்ற நிலையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். திருடன் வருவதை போல ஆண்டவர் நம்மை தேடி வருவார். எனவே இறப்பை கண்டு அஞ்சாமல் வாழ்வதற்கு நாம் தயங்காமல்
அரசுக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்திருக்கிற ஆதலை நாம் பயன்படுத்துவோம். இறை அரசுக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இரண்டாவதாக தலைவரின் விருப்பத்தை ஏற்று இறைவனுடைய விருப்பத்தை திட்டத்தை அறிந்து நாம் செயலாற்றுவோம். மூன்றாவதாக செயல்பட்டுக் கொண்டே இருப்போம். செயல்படுவதுதான் விண்ணரசு, செயல்படுவதுதான் விண்ணரசு. எனவே இந்த இறை ஆட்சியை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆதலை நான் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். என்னால் இயன்றதை நான் கொடுக்கிறேன். மூன்றாவதாக என்னால் இயன்ற நன்மை இறைவதற்கு நான் செய்கிறேன். ஆக இறைவன் கொடுத்திருப்பதை நாம் பெருக்குவோம், பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வோம், இறைவனுடைய ஆட்சியை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆமென். எழுந்திட்டு நமது நம்பிக்கையை கேட்போம். ஒரே கடவுளை நம்பிக்கை செயல்படுகின்ற விசுவாசத்தோடு நாம் வாழ செயலற்ற விசுவாசம் பயனற்ற விசுவாசம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை கொடுத்தால் நம்பிக்கையோடு நாம் செய்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்பது பேராயர், எளிய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்கள் தங்கள் இறுதி நாளில் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய வெற்றினை பெறும் வண்ணம் அவர்களை நன்கு தயாரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் உழைக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் மக்களை நல்வழி நடத்தி அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வழிகாட்ட உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் சொல்லாலும் செயலாலும் ஒழுக்கத்துடன் கூடியதாகவும் பிறருக்கு நல் உதாரணமாக திகழவும் இதன் வழியாக நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வுக்கு சான்று நற்சான்று பகரவும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் அருளால் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளையும் திறமைகளையும் நாங்கள் என்றும் உமக்கு ஏற்புடைய வகையில் செயல்படுத்தவும் அதன் வழியாக நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாய் வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் கேட்பதற்கு செய்வதற்கு மேலாக அருள் வரங்களை அளித்த இறைவா, இறையரசுக்குரிய செயல்படுகின்ற பணியாளர்களாக வாழ அழைத்திருக்கிறேன். செயல்படுகின்ற பிள்ளைகளாக சீடர்களாக கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அருளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உமக்கும் உமது திருச்சபைக்கும் என்றென்றும் உடையவர்களாக ஏழை எளியவர்கள் மீது
இறக்கமும் கருவி உள்ளவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் கேட்டீர்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவுக்காக கொண்டாடுகின்றோம். அவர்
அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக இழைக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இருப்பதை அறிந்தீர்கள். கிண்ணத்தை எடுத்து வேகமாக நடைபெறும் தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இவர் வழியாக இவரோடு இவர்
போகிறவை சொன்னேன், உன்னுடைய பாவங்களை போக்குகின்றன. இந்த சொல்வது அழைக்கப்பட்டு அவனை பெற்றோர் நாளை திங்கட்கிழமை 17ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் இந்த
திருக்கிறார். அன்று பாடகரின் பாதுகாவலியான புனித சிசிலியாவின் திருக்கிறார். அன்று அனைத்து ஆலய பாடகர்களுக்காக நாம் மிக சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக ஆலயத்திலே பாடுகின்ற ஒவ்வொரு பாடகர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நமது திருப்பேராலயத்தில் தினமும் நடைபெறுகின்ற திருப்பணிகளிலே வாசகம் வாசிக்க விரும்புகின்ற நமது வகையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் திருப்பணியில் கீழே உதவி செய்ய விரும்புகின்ற சிறுவர் சிறுமியர் உங்கள் பெயர்களை என்னிடம் நீங்கள் கொடுக்கலாம். கொரோனா சக்தி குறையாக இருப்பதால் திருப்பணிக்கு வருகின்ற பொழுது உங்களை நீங்கள் முகக்கவசம் அணிந்து தனிமொழி இடைவெளி கடைபிடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அவரே தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை மகிழ்வுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகனின் கட்டளையிட்டமை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதற்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.